எல்லாருக்கும் வணக்கம். பி ஸ்கொயர் என்டர்டெயின்மெண்ட் இந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் நம்பர் 3 படம் ஆரம்பிக்குது. விஜய் கார்த்திகேயன் அவர் டைரக்ட் பண்ணுறாரு. நான் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறேன். சரத்பாபு சார் சரத்பாபு சார் ப்ரொடியூசர், சூர்யா மேம், இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு கலந்த எமோஷனான ஒரு கதை. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி எடுத்தாருன்னா அவர் இந்த பெரிய டைரக்டராக வந்துடுவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு தேங்க்யூ ஸோ மச். அவர் திருப்திக்கு சொல்லிக்கிறாரு. ஆக்சுவலாக கதை நாயகன் பார்த்தா குட்டி பையன்தான். அவனோட மையத்துக்கு வச்சு தான் இந்த கதை. அவனோட அப்பாவை நடிக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நான் ஹீரோ பண்ணுறேன். கடவுள் சுத்தம் கதை நாயனா 2 3 படங்கள் அதுக்காக பண்ணுறேன். கடவுளை சுத்தம் நான் எதுவும் பண்ணல. ஆண்டவன் எதுவும் நினைக்கிறேன் நடக்குது. அது நல்லதுங்க ஐயா. தேங்க்யூ. இப்படி இவ்வளோ கேமரா முன்னாடி நிற்கிறது ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. பட் என்ன ஒரு கேமரா முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கு முதல்ல விஜய்க்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல கைத்தட்டல் வரும்னு நினச்சேன். சாரி தம்பி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல கதையில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அதற்கு ப்ரொடியூசருக்கும் ஹோல் டீமுக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். படம் ரொம்ப நல்லா வரும். மனப்பாடம் பண்ணதை அப்படியே ஒப்பிச்சிட்டேனே. தேங்க்யூ. வணக்கம். ஸோ பி ஸ்கொயர் என்டர்டெயின்மெண்ட் பாபு சாருக்கும் சூர்யா மேமுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் காளி வெங்கட் சார் ரொம்ப தேங்க்யூ. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு எல்லா ஃபேமிலியும் வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி இது. ஸோ எனக்கு ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், என்னோட டீம், கேமராமேன், டைரக்டர், அப்புறம் காளி வெங்கட் சார், ஒரு அமேசிங்கான டீம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட ஃபர்ஸ்ட் மூவி லீடாக பண்ணுறதுக்காக. ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.